ஸோ பேச பேச எனக்கு வந்து எச்சி ஊறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அடித்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்கா. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைலட் கிச்சனில் வாங்கினா 120 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அது டெம்ப்ட் ஆகி தான் என் ஒய்ஃப் அந்த வீடியோ காட்டி போய் வாங்கியாச்சுன்னு வைங்களேன். ஸோ ஆஃப் கிரில் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். அது போக நிறைய பிரியாணி காம்போஸ் இருந்தது. ஸோ நான் ஆஃப் கிரில்லை மட்டும் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதோ வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். ஸோ கிரில்லு வாங்கும்போது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாய் எங்கே பாய் லெக் பீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ இதுதான் லெக் பீஸ் அப்படின்னா ஓகேன்னு சொல்லி வாங்கியாச்சுங்க. கொஞ்சம் குட்டியாக தெரியுது பார்க்குறதுக்கு, பட் ஆனால் இப்போ ஓகே நார்மல் தான். வெயிட் வச்சு பார்த்துருக்கேன். அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறோம் பாருங்கள். 250 சம்திங், ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வைங்களேன். டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லி புதுசாக ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தான். அதனால் அந்த போர்டை பார்த்துருந்தேன். ஸோ அதை பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரெண்டையுமே வந்து வெயிட்டு வச்சுருக்கேன், ட்ரையும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, சாப்பிட்ருக்கேன் ஒய்ஃபு. பிரியாணி எப்படி இருக்குது? ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும். செமையாக இருக்கா? அப்படியே எனக்கு கொஞ்சம் விட்டு பார்க்கலாம். ஒரு பீஸ் வச்சிருக்காரா? பரவாயில்லையே, பாய்ண்ணா. பரவாயில்லைங்க. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மைல்டாக செட்டில்டாக செமையாக இருக்குது. ஸோ கிரில் வந்து நான் அப்போவே லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டேன். கிரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இவர் 120 ருபீஸ்க்கு வந்து அல்டிமேட் கிரில்லு. பட் ஆனால் சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. நான் எங்கேயுமே வெயிட் வச்சு பார்த்ததில்லை. ஸோ இங்கே வந்து 120 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் வெயிட்டே வச்சு பார்த்தோன்னு வைங்களேன். ஸோ வெயிட் வச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. சரி, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட்ஸுக்காக ஒரு குட்டி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த வீடியோ எடுத்துருக்கேன். கிரில்லும் சூப்பரு, பிரியாணி சூப்பர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ்க்கு ஆஃப் கிரில்லு, ஒரு எம்டி பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா. பட் இந்த ரெண்டு கடைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரியாணி சூப்பரு, கிரில்லு சூப்பர். ஸோ இது மாதிரி நீங்கள் என்னைக்காவது சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேச பேச எனக்கு வந்து எச்சி ஊறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அடித்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்கா. ஆமாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எங்கே பிடிக்கும், நீங்கள் எங்கே சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஷாப் போய் ஒரு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்க்கலாம். டாட்டா, பை பாய். நானும் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுது.